அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி vlog. ரொம்ப பாப்புலரான முட்டை மிட்டாய் நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாயில் போட்டாலே கரைகிற மாதிரி முட்டை மிட்டாய் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நான் இப்போ 1 கிலோ அளவுக்கு முட்டை மிட்டாய் செய்ய போகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்று பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு மெயினாக கோவா தேவைப்படும். ரெடிமேடாக கடையிலேயே கோவா கிடைக்கும், ஆனால் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வீட்டிலேயே செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். 1 கிலோ முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு 400 கிராம் கோவா தேவைப்படும். கோவா செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் திக்காக காய்ச்சிறேன். பால் நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். 1 லிட்டர் பால் 6 லிட்டராக நல்லா வத்திருச்சு பாருங்கள். இன்னும் நல்லா காய்ச்சணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. சர்க்கரையெல்லாம் போடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வீட்டிலேயே சூப்பராக கோவா ரெடி பண்ணிடலாம். முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 300 கிராம் சர்க்கரை, கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு 100 எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் நெய், 10 முட்டை. இதுதான் முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். பாதாம் பருப்பை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா நைஸாக திக்காக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பால் ஊற்றி அரைங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா திக்காக அரைஞ்சிருச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து செஞ்சு வச்ச கோவாவை போட்டுக்கலாம். கோவா நல்லா திக்காக இருக்குது, அதை நல்லா உருத்தி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பாதாம் பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாதாம் பருப்பும் கோவாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து நெய் சேர்த்துக்கலாம். 100 கிராம் நெய், அதில் 2 ஸ்பூன் மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லா நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வச்சுக்கணும் நல்லா திக்காக. அடுத்து ஒரு பவுல் எடுத்து 10 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு மெயினாக முட்டை அதிகமாக இருக்கணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 முட்டையும் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாதாம் பருப்பு கோவா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டையை ஊற்றி நல்லா அடித்து கலக்கணும். அந்த பாதாம் பருப்பு கோவாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ மறுபடிக்கும் முட்டையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து சர்க்கரையை போட்டுக்கலாம். குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கலர் பவுட்ரு கூட சேர்த்துங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா அடித்து கலக்கணும். வாசத்துக்கு ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் எந்த ஒரு எசன்ஸும் சேர்க்கல, ஏலக்காய் தூளே நல்ல வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியதான். செஞ்சு வச்சதை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கோவா சேர்த்துருக்கிறதுனால கட்டி கட்டியாக வரும். நம்ம நல்லா நெய்ச்சூட்டு இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே அடியில் தங்கிடும். இதே மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கூட அடியில் தங்காது. ஒரு 10 நிமிஷத்துக்கு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இட்லி சட்டி எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தூள் உப்பு கொஞ்சம் எடுத்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி உப்பு தூளை பரத்தி விட்டுங்க. இப்போ அடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி போட்டுடலாம். உப்பு நல்லா சூடு வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுத்து ஒரு தட்டை எடுத்து நெய் தடவிக்கலாம். நெய் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுங்க. சைடில் நடுவில் எல்லா பக்கமும் நல்லா தட்டு ஃபுல்லாக தடவி விட்டுங்க. செஞ்சு வச்சதை அப்படியே பேனில் ஊற்றிக்கலாம். கேக்கோட பதத்துக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், இப்படி தான் வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஊற்றி நல்லா சமப்படுத்திக்கலாம். அடுத்து நெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மேலே நெய் சேர்க்கும்போது தான் நல்ல வாசமும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும்.
நெய் ஃபுல்லாக எல்லா பக்கம் தடவி விட்டுட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி இட்லி சட்டியில் வச்சிடலாம். இது ஒரு மணி நேரம் இருக்கட்டும். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். 1 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. தட்டை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஆறின பிறகு அப்படியே மரவையில் கவுத்திடலாம். இப்போ பாருங்கள், முட்டை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ அப்படியே கட் பண்ணி காட்டுறேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கடையில் எப்படி முட்டை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. செம சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.